அனைவருக்கும் வணக்கம். இந்த பிக் பாஸை வச்சு நம்ம 2 வீடியோ தொடர்ச்சியாக போட்டிருந்தோம். அதில் தோழர் திருமாவளவர்கள் எதற்காண்டி நம்ம விக்ரமருக்கு சப்போர்ட் பண்ணி பேசினாருன்ற கேள்வி தான் நம்ம கேட்டிருந்தோம். அவருக்கும் விக்ரமனுக்கும் கட்சி சார்ந்தவர் அவ்வளோதான். அதை தவிர அவர் ஒரு மிகப்பெரிய சமுதாயத்தினுடைய அக்கறை கொண்ட ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர். அவர் எதற்காண்டி இதை பற்றி பேசினார் நம்மளுடைய கேள்வியை தவிர விக்ரமர் வெற்றி பெறுவதற்கும் அசீம் வெற்றி பெறுவதற்கும் நம்மளுடைய நோக்கம் கிடையாது. எனக்கு தேவையும் கிடையாது. ஓட்டு போடுறது உங்களுக்கு யார் பிடிச்சிருக்கோ நீங்கள் பிடிச்சவங்களுக்கு ஓட்டு போடுங்க. அசீமுக்கு ஓட்டு போட்டாலும் சரி தான், இல்லை நம்ம கணேஸ்வருக்கு ஓட்டு போடாலும் சரி தான், இல்லை விக்ரமுக்கு ஓட்டு போடாலும் சரி தான். அவங்கவுங்க 100 நாள் இங்கே நிகழ்ச்சியை பார்த்துருப்பீங்க, பார்த்தவங்க ஓட்டு போட போகிறாங்க. இதுக்குள்ளே எப்படி அரசியல் வந்துச்சா நம்ம கேள்வி கேட்குறோம். அதுவும் குறிப்பாக நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் 2வது வீடியோவில். அதை நான் இன்னும் வெளிப்படையாக சொல்ல லைட்டாக கட் பண்ணியிருப்பேன். நம்மளாம் ஒரு அரசியல் ஜாதி அரசு உள்ளே பூசிடக்கூடாது அப்படின்னு நான் நினச்சிருந்தேன். ஆனால் நான் நினச்ச மாதிரியே விக்ரம் அவர்கள் நம்ம புறக்கணித்து பேசிட்டாலே, விக்ரமருக்கு எதிராக நம்ம பேசிட்டாலே ஜாதி வட்டத்துக்குள்ளே திணிக்கக்கூடிய ஒரு அற்பத்தனமான விஷயத்தை கையில் எடுத்துட்டாங்க. இப்போ அதுவும் யார்? இடதுசாரி சித்தாந்தத்தை கொண்டவங்க. ரொம்ப ரொம்ப கேவலமான விஷயம். இது ஒரு வெறுமனையாக என்டர்டெயின்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு ஷோ. நம்ம திரும்ப அதை தான் சொல்கிறோம். இந்த என்டர்டெயின்மெண்ட் பண்ணக்கூடிய ஷோக்குள்ளே சம்பந்தமே இல்லாமல் ஒரு கட்சி தலைவரும் அந்த கட்சி சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறவர்களும் பேச வேண்டிய அவசியம் ஒரு இடத்துல தேவையே கிடையாது. இதை நம்ம பேசிட்டாலே சாதி வன்மம் கொண்டவங்க நடுநிலையாக இருந்துக்கிட்டு மக்கள் விமர்சனம் பண்ணுற மாதிரி பண்ணிக்கிட்டு பிற்போக்குத்தனத்தை இவங்க பேசுவாங்கன்னு சொல்லி ஒரு நமக்குள்ள குத்தா பார்ப்பாங்க. இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா விக்ரமனுக்கு எதிராக நம்ம பேசிட்டாலே இவன் சாதி திண்ணம் கொண்டவன் சங்கி என்ற படத்தை கொடுக்க முற்படுறாங்க. இப்போ சமீபத்தில் தோழர் சுந்தரவள்ளி ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்கிறாங்க. எனக்கு உண்மையிலேயே இதை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இவங்க எப்படி உள்ளே கொண்டு போகிறாங்கன்னு மட்டும் பார்த்துக்கோங்க. பிரசாந்த்னு ஒருத்தர் மூவி ரிவ்யூவர், உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கு தமிழ் சினிமா ரிவ்யூன்னு கொடுக்கக்கூடியவர். எனக்கும் அவருக்கும் மிகப்பெரிய முரண்பாட்டுக்கு நான் அவளை எந்த இடத்துலையும் ஒத்துக்கிட்டே மட்டும் நிறைய இடத்துக்கு கிண்டல் பண்ணி நான் பேசியிருக்கிறேன். இது உண்மையும் கூட. இப்போ அவர் ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்காரு. அதுக்கு கீழே சுந்தரவள்ளி போட்டிருக்காங்க, மிஸ்டர் பிரசாந்த், சாதி ஆணவமும் பெண் அடிமைத்தனமும் இருக்கிற படத்தை எவ்வளோ பாலிஷாக நீங்கள் ரிவ்யூ பண்ணுவீங்கன்னு நாங்கள் கேட்டுட்டு சிரிச்சிருக்கோம். நான் என் பையன்கிட்ட சொல்லி இருக்கேன், இடைசாதி மனநிலையில் இருக்கிற இவர் இப்படி தான் பேசுவார் என்று. அதே மனநிலையில் விக்ரமனை அணுகிறீர்கள். இந்த வார்த்தையில் நோட் பண்ணிக்கோங்க. அவர் ஒரு பதிவு ஓஹோன்னு சொல்லி சும்மா ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்கார், அவ்வளோதான். அதாவது டிஆர்ஸ், அதாவது பெய்டு ரிவ்யூவர்ஸ் அசீம் பீப்புள் பவர் விக்ரம் சொல்லி ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்காரு. அதுக்கு எங்கே உள்ளே கொண்டு வராங்க பார்த்துக்கிட்டிங்கன்னா, இடைசாதி மனநிலையில் இருக்கிறவர் இப்படி தான் பேசுவார் என்று, அதே மனநிலையில் விக்ரமனை அணுகிறீர்கள். இது எவ்வளோ பெரிய கேவலமான புத்தி. இந்த புத்தி சாதி புத்தி. விக்ரமன் அவர்களை சாதி இனத்தில் யாராவது பார்க்குறாங்களா? இதை எதிர்த்து பேசினாலே இவங்க சாதி வீரர்கள் சொல்லிட்டு புத்திரை குத்திடுவாங்க. இது உண்மையிலே வன்மமான செயலுங்க. இது கண்டி விஷயம் எங்கேயுமே நடக்காது. இத்தனை வரைக்கும் பிக் பாஸ் சீசனில் கிட்டத்தட்ட 5 சீசன் நடந்து முடிஞ்சிருச்சு. எந்த ஒரு அரசியல் தலையிடும் இருக்குது. அரசியல் கட்சிக்காரங்க முழுக்க எதிர்த்து இருக்கிறாங்க பிக் பாஸ். அதான் நடந்திருக்கு. இப்போ இந்த புதுசாக ஒரு புது ட்ரெண்டை கொண்டு வந்திருக்காங்க. இவங்க கேவலமான சாதி அரசியலை உள்ள கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்காங்க. வெக்கி தலை குனியணும். இந்த விஷயத்தை பேசுவதற்கு, தோழர் சுந்தரவள்ளி பேசுவதற்கு தலை குனிஞ்சுங்க. நீங்களாம் விக்ரமன் அவர்கள் இங்கே யாருமே சாதி கண்ணோட்டத்தில் பார்க்கல. அவர் அந்த சாதிங்கிற எண்ணம் யாருக்கும் இல்லாமல் கூட இருந்திருக்கும். அவர் இந்த சாதி தான் தெரியாமல் கூட இருந்திருக்கும். இவங்க நல்லது பண்ணுறங்கிற பேரில் அவங்களுக்கு கெட்டது தான் ஏற்படுத்தி கொடுத்துட்டு இருக்காங்க. ஒட்டுமொத்தருடைய வெறுப்பு ஏற்படுத்திட்டு இருக்காங்க. இங்கே யாருக்குமே சாதி ஆதரவாக விக்ரம் இந்த சாதிக்காரரு அந்த சாதிக்காரர் அப்படி மென்னாலும் யாருக்குமே கிடையாது. இது ஒரு குறிப்பிட்ட குறுகிய மனக்குழு இவங்க ஒதுங்கி நின்றுக்கிட்டு ஒட்டுமொத்த பேரையுமே பொதுவாக இருக்கக்கூடிய மக்களை முழுக்கவே இவங்க டாமினேட் பண்ணுறாங்க. கேவலமான விஷயம். அது இன்னொரு பதிவு. அந்த பதிவை பார்க்கும்போது மணியை பார்த்துட்ட முதல்ல. ஏன்னா மணி ரொம்ப முக்கியம். சுந்தரலிகிட்ட பேசும்போது பல ட்விட்டு பார்க்கும்போது மணி ரொம்ப முக்கியம். 2 மணிக்கு போட்டுருங்க மதியம். 2 மணினா உடனே எல்லாம் நார்மலாக கடைகள் எல்லா கடையும் திறந்துருக்கும். எல்லா கடைக்கும் திறந்துருக்கும். ஏன்னா 12 மணியாக எல்லா கடையும் திறக்க ஆரம்பிச்சிடும்ல. தப்பாக சொல்லலைங்க, நான் பொதுவாக சொல்கிறேன். எல்லா கடையும் திறந்துருப்பாங்க. அக்கா கடைக்கு போய் சாப்பாடு வாங்கிட்டு வந்து உட்காந்து பேசி பதிவு போடுறது வழக்கமானது. அது ஒன்று போடுது மதியம் 2 மணி ஆப்பில். பிக் பாஸ் ஷோவை அரசியலாக்கினது நாம் தமிழர் கும்பல் தான். அப்படியா? எங்கே நாம் தமிழர் கும்பல் பிக் பாஸ் ஷோ அரசியலாக்கிச்சு? நாம் தமிழர் கட்சியிலேருந்து யார் இவங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி கேட்டாங்க? எங்கம்மா கேட்டாங்க? சொன்னோம்ல, மணி 2 ஆயிடுச்சுலா. அப்படி தான் பேச தோணும் உங்களுக்கு. இன்னைக்கு என்னென்னா
திடீர்னு ஞானம் வந்து திரும்ப இப்படி செய்யலாமா அப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க. நாங்கள் அதை விளையாட்டாக தான் தள்ளி நின்று பார்த்தோம். நீங்கள் அதை அரசியலாக்கும் போது நாங்களும் அரசியலை கையில் எடுப்போம். யார்? தோழர் சுந்தரவள்ளி. கையில் எடுங்க. கையில் எடுப்பா வர என்ன பாட்டு பாடிட்டு இருக்கீங்களா? ஏங்க, பிக் பாஸ் ஷோக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் திமுக கட்சிக்கும் பாஜக கட்சிக்கும் அதிமுக கட்சிக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் எங்கேயுமே சம்மந்தம் இல்லாமல் இருந்துச்சு. இது வரைக்கும் நடந்த பிக் பாஸ் சீசன் 5 வரைக்குமே தமிழ்நாட்டில் எந்த கட்சி தலைவராச்சு இது என் ஜாதிக்காரன், என் கட்சிக்காரன், என் மதத்துக்காரன் இது வரைக்கும் யாராவது ஓட்டு போட சொல்லி பார்த்துருக்கீங்களா? இல்லை எந்த மதத்திலேயாச்சும் இப்படி நடந்து இருந்திருக்கா? சாதி அரசியல் கையில் இருக்கவங்க கூட இந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்களா? எதுவுமே நடந்தது கிடையாது. இப்போ புது ட்ரெண்டை உருவாக்கி கொடுத்த திருமாவளவன் அவர்கள் தான். இப்போ இதை நம்ம எதிர்த்து நம்ம பேசுனா நம்ம என்ன சொல்ல ஆரம்பிச்சுறாங்க? சாதி எண்ணத்தில் இருக்கிறாங்க. தோழர் அவர் பேர் நல்ல பேர் தமிழ்கழி செந்தில், அவர் ஊடகவியலாளர். பிக் பாஸுக்கு அசீமுக்கு ஓட்டு போட்ட அரிசி கிடச்சிடுமா? இல்லை விக்ரமனுக்கு ஓட்டு போட்டால் மழை பெய்திடுமா? விக்ரமன் போன்றவங்க உள்ளே வரதே பெரிய விஷயம். உள்ளே வந்து நின்றுருக்காருங்க, ஒரு தமிழ் மொழி சிந்தனை கொண்டு உள்ளே வந்து நிற்கிறாருங்க, அப்படி பெரிய உருட்ட ஆரம்பிச்சிருக்காரு. யார்? தமிழ்கழி செந்தில் போன்றவர்களாம். நம்ம என்ன சொல்கிறோம்? இந்த பொது விஷயங்களை வந்து பொதுமக்கள் கொண்டு போய் வர்றது பெரிய விஷயம், நம்ம அதை பாராட்ட வேண்டிய விஷயம். அதால் நம்ம எந்த இடத்துல நம்ம வந்து ஒதுக்கி பார்க்கல. விக்ரமனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்க நீங்கள் எல்லாருமே இதே தளத்தில் ஒரு திருநங்கை நிற்கிறாங்க, ஏன் அவங்கள பற்றி பேச மாட்டேங்குது? நம்ம கேள்வி. இந்தியாவிலேயே திருநங்கை வெற்றி பெற்றது கிடையாது. இந்தியாவிலேயே திருநங்கைகள் பிக் பாஸ் வெற்றி பெற்றது கிடையாது. நீங்கள் அவங்களுக்காண்டி பேசியிருக்கணும். போன மாதிரி நான் எதை இதுக்கு முன்னாடி வீடியோ தான் சொல்லியிருப்பேன். போன மாதிரி சீசன் 5ல் இசைவாணின்ற அக்கா நின்னாங்க, நீங்கள் அவங்களுக்கு நீங்கள் வந்து உறுதுணை நின்றுருக்கணும். இதே சமூகத்தை சார்ந்தவங்க தான், இதை விட கஷ்டப்பட்டவங்க. விக்ரமனது வெள்ளை சட்டை போடுறது கூட தகுதிப்படுத்த மிகப்பெரிய உள்ள திறமை வாய்ந்த ஒருத்தர், தன்னுடைய உழைப்பில் உயர்ந்தவர் தான். ஆனால் தனக்கு தகுதி எல்லாமே இருந்தால் கூட மிகப்பெரிய கஷ்டத்தில் இருந்தவங்க அக்கா இசை அவர்கள். அவங்களுக்கு நீங்கள் எங்கே போயிருந்தீங்க? நீங்கள் எல்லாருமே. அப்போ இதை யார் அரசியல் படுத்திட்டு இருக்கா? இதை யார் அரசியல் ஆக்குறா? அரசியல் ஆக்குது திருமாவளவர்கள் தான். இதை ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஷோவை மிகப்பெரிய அளவில் அரசு உட்படுத்தி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கட்சி பிடிக்கும், ஒவ்வொருத்தவங்க நடிகரை பிடிக்கும். ஆனால் ஒவ்வொருத்தவங்களும் அந்த என்டர்டெயின்மெண்ட் ஷோ 100 நாள் எனக்கு இவர் பிடிச்சிருக்குப்பான்னு ஓட்டு போடக்கூடிய அவனோட உரிமை போட போகிறான். தனக்கு எம்பி பவர் இருக்குது, தனக்குன்னு இவர் கட்சி தொண்டர்கள் இருக்கான்றத பயன்படுத்தி ஒருத்தங்க ஜெயிக்கிறது வந்து அற்பத்தனமான செயலுங்க. இது வந்து அல்பத்தனமான செயல். இதுக்கு பேர் தான் ரொம்ப அல்பத்தனமானது. இதை நம்ம பேசக்கூடாது. இதை பேசினாலே விக்ரமனுக்கு எதிர்த்தாலே இப்போ இங்கே என்ன கொண்டு வர பார்க்குறாங்கன்னா சாதி என்ன கொண்டாங்க தான் இவங்க எல்லாருமே. சாதியை இதுலேருந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற திணிக்க பார்க்குறாங்க நம்மளை வந்து. கேவலமான விஷயம். சாதி யார் கையில் எடுக்கிறா? சாதியை விக்ரமர்களை சாதியோடு யாரை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்களா? இங்கே உள்ளே நிற்கிறது முழுக்கவே அசீம் தமிழர் தானே. அப்படி பார்க்கும்போது அவரும் சிறுபான்மையத்தை சார்ந்தவர் தானே. இந்தியாவோட சட்டப்படி பார்க்கும்போது சிறுபான்மையத்தை சார்ந்தவர் தானே. அவர் இஸ்லாமியர் தானே அவர். அப்புறம் என்ன வேறு யாரும் பாப்பான் மேலே நின்ட்டானா? மேலே நிற்கிறது பாப்பானா? இல்லைல்ல, இருக்கிற முறை இடசாதி மக்கள் தானே, தமிழர்கள் தானே. அது ஒரு திருநங்கை உள்ளே இருக்கிறாங்களே. எந்த மாதிரி கேவலமான புத்தி? உங்களுக்கு பிடிச்சிருக்கு ஓட்டு போட சொல்லுங்க, அவ்வளோதான். அவர் மனித புனிதர் மாதிரி. அசீம் வந்து ரொம்ப கெட்டவர் மன்னிக்கவும். அசீம் வந்து கட்சியை பயன்படுத்தி பேசிகிட்டு இருக்காரு. அசீம் இதை பண்ணி திமுக கட்சியிலேருந்து யாருமே அசீம் ஓட்டு போடுங்கன்னு சொல்லலை. இந்த வேலையை திருப்பி விட்டதே நீங்கள் தான். கேவலமான அரசியல் என்டர்டெயின்மெண்ட் இருக்கக்கூடிய ஒரு ஷோக்குள்ளே அரசியல் திணிச்சது நீங்கள் தான். மக்களுக்கு தெரியும் யாருக்கு ஓட்டு போடணுமோ அவங்க ஓட்டு போட போகிறாங்க. இதுக்குள்ளே உங்கள் கேவலமான ஈனத்தனமான அரசு புத்தியை உள்ளே திணிக்காதீங்க. அதுதான் நம்ம தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டு இருக்கோம். இந்த விவாதத்தை வந்து அரசியலாக்குறதே முட்டாள்தனமான விஷயம். அவன் பிடிச்சவன் ஓட்ட போட போகிறான், பிடிச்சவன் ஜெயிக்க போகிறான், முடிஞ்சு போச்சு. இது அரசியலாக்குறது வந்து பைத்தியக்காரத்தனத்தோட கீழான செயல். இது வந்து நியாயப்படுத்தாதீங்க யாருமே. நன்றி.